வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 6th தேர்ட் டேர்மில் இருக்கிற பாரதம் அன்றைய நாற்றாங்கால்லேருந்து தாராபாரதி எழுதிய செய்யுளை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பார்க்கலாம். ஸோ இதை கண்டினியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் பார்த்துடலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகள் செய்த நாடு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. ஓகேவா? ஸோ இதோட பொருள் பார்த்திங்கன்னா, திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது, உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பனின் அமுத போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். ஓகேவா? ஸோ இதோட பொருள் பார்த்திங்கன்னா, குமரிமுனி ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளக்குகின்றன. ஸோ இதை மறுபடியும் பார்க்கலாம். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரது மலர்கள் மாலையாக தொடுக்குகின்றன. ஓகேவா? தொடுக்கப்படுகின்றன. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த போர்க்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புல்வெளி எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. ஓகே. ஸோ இதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேவா? ஸோ இதை எழுதிந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் நான் பர்சனலாக எடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.